எவ்வளோ பெரிய வீலஸ் கேமரா நம்ம 2 கோடி ரூபாய்க்கு மேல ஒருத்தான போட்டு இங்க நின்றுட்டு என்ன மீன் வந்தா நம்ம சொல்றதுதான் சட்டம். கிட்டத்தட்ட 1000 பாவங்கிட்ட கம்மா உள்ள இருக்கு. இது வரைக்கும் நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஸ்டோர் பார்த்த கிடையாது. 7.5 லட்சம் ரூபாய்க்கு பவுண்டக்கா இவ்வளவு போட்டோட பார்த்த கிடையாது. பாருங்க, இதான் பாத்ரூம். இது காய்ஸ், இப்போ நம்ம முதல்ல பிள்ளைய ரொம்ப ஃபேமஸான போட்ல வந்திருக்கோம். இது அது இல்ல, எல்லாம் ஒரே மாதிரி நடக்கு. மக்களே, இந்த போட்டோட ஃபுல் விளாக் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு பகுதியா நம்ம காட்ட போறோம். கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல ஒருத்தான போட்டு கெட்டிருக்காங்க இந்த ஸ்ட்ராங்கு. ஒவ்வொரு போட்டையும் வந்து ஒவ்வொரு அங்கமா பிரிச்சு யோசிச்சு கெட்டிருக்காப்புல. ஒவ்வொன்றையும் நம்ம இப்ப காட்ட போறோம். காட்டிடுவோமா? பாரு, இப்போ நம்ம அணியத்துல வந்து இந்த போட்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல ஏற போறோம். திரும்புது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் 6 ஏக்கர் இடம். அதாவது எதுக்குன்னா, இங்க இருந்து இங்க வந்தாலே தவிர்த்து ஒரு கண்ணில் ஒரு ஆங்காரம், ஒரு திமிரு. இங்க நின்றுட்டு என்ன மீன் வந்தாலும் நம்ம சொல்றதுதான் சட்டம். அங்க வளனா வளைக்கணும். அதுக்கான முக்கியமான இடம் தான் இந்த இடம். ஓட்டதுன்னா ஓட்டணும், நிப்பாடுதுன்னா நிப்பாட்டணும், வலை அடிக்குதுன்னா அழைக்கணும். அதுக்கான முக்கியமான இடம் தான் இந்த இடம். இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டோம், வர முடியல. சரி, வீடியோ பாதி எடுத்து போட்டு நீங்களாவது பாருங்க. அடுத்து இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் போட்டில் நிறைய போட்டில் வந்து கேமரா கிடையாது. இங்கே வந்து கேமரா இருக்கு. கிட்டத்தட்ட என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே இதில் தெரிஞ்சிடும். முன்ன மீன் வந்தால் தெரியும், விஷுவல் தெரியும். எவனா காணாமங்களோட கண்டுபிடிச்சிடாங்க கேமரால. அதான் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அந்த இதுதான் கேமரா. ஏடி இதில் என்ன செப்பல்ல தான் இதில் தனியாக ஒன்று இருக்குது. என்னன்னா வீஞ்சி. இங்கே தனியாக செப்பல்ல ஒரு வீஞ்சி இருக்குது மேவலை வாங்குறதுக்கு. இது வரைக்கும் நான் எந்த போட்லேயும் பார்த்த கிடையாது. வாங்கிட்டு எவ்வளோ ஸ்பீடாக வாங்கலாம். கையால் வாங்குறதோடையுமே மிஷின் என்ன கொஞ்சம் நீட்டி கொண்டு வந்துடும். நேரம் மிச்சம், எல்லாத்துக்கும் வந்து உடல் உழைப்பு கம்மி. மிஷின் அவருக்கு நாகு கரெக்டாக. அதுக்கப்புறம் இன்னொரு இடம், இது அணியத்தில் வந்து எல்லா சாதனம் போட்டாங்க. இங்கே வலை சாதனங்க வேற, குண்டு, கத்தி, ஊசி எல்லா சாதனம் இங்கே கொண்டு வச்சுருவாங்க. அங்கே இடஞ்சலா இருக்கும், அதனால வந்து இங்கே வச்சுருவாங்க. அப்பா பாருங்க, எல்லாமா இப்போ அதிகமாக இல்லை. இங்கே வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா நமக்கு தேவையான லைஃப் ஜாக்கெட் எடுத்துட்டு தப்பிச்சிட வேண்டிய நம்ம மட்டும் ஒன்று தான் இருக்கு. இது எக்கச்சக்கமாக இருக்கும் எல்லா போட்லையுமே. இவங்க தனியாக வச்சிருப்பாங்க இன்ஜின் ரூமுக்குள்ள. எப்போ அப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீஞ்ச். நம்ம ஊரில் 2 சைடு வந்துருக்கு. அது டிராவல் நெட் போட்டு வைக்கிறது, அதாவது இழுவை போட்டு வைக்கிற வீஞ்ச். இது அப்படி கிடையாது. இது சுருக்கு மடிக்கு வந்து அதிகமாக தேவைப்படும். ஏன்னா இது எல்லாமே பெரிய வலை. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1000 பாகம். இது ஒரு பாகம். இதுக்கு நம்ம கை வந்து ஒரு பாகம். இதுக்கு கிட்டத்தட்ட 1000 பாகங்கிட்ட கம்மா உள்ளே இருக்குது. தேவைக்கு வலையை விட்டுட்டு மிச்ச ரோப்பு இருக்கும். சில அங்கே ஃபுல்லாகவும் பேய்க்கிடும். சரிதானே? பிரேக் இது எவ்வளோ ஸ்பீடுக்கு போகுது, அது இங்கே இருக்க வந்து ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டு. கொஞ்சம் ஸ்பீடாக போனால் லூஸ் பண்ணி விட்ருவாங்க, இல்லை கொஞ்சம் டைட்டாக போனால் கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளோதான். எங்கே எவ்வளோ ஸ்பீடு போகணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் வந்து இந்த பிரேக்லலாம் இருக்கும். இதில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஆள் வேறு. இதை வந்து நம்ம அங்கே ஸ்பீடாக போடுறது இங்கே ஸ்லோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாமே சோழி முடிஞ்சு விட்ரும். இது நின்றுட்டுனா மழை எதுவுமே போகாது. இதில் நிற்கிற ஆள் கண்டிப்பாக முக்கியமான ஆள். இங்கே ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுக்கு தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அப்படி மிஷின் மாதிரி நடக்கணும். செகண்ட் கணக்கில் ஒரு செகண்ட் மிஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது, வேறு மீன் கிடைக்காது. அப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்க்கணுன்னா ஃபுல் விளாகு நம்ம ஃபிஷிங் சேனலில் எல்லாமே இருக்குது. ஃபிஷர்மேன் படுற கஷ்டம் எல்லாமே இந்த விளாகில் இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு நல்லா பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னண்ணே, எப்பா மலையில் பிடிக்கிற மொத்த மீனை இதில் தட்டி விட்ருவாங்க. இது 2மே வந்து ஸ்டோரு. இந்த ஸ்டோரில் வந்து அப்படியே
மீனை எடுத்து இந்த கப்பி வழியா கப்பி தருது. இது கேரளா மீன், அது தமிழ்நாட்டு மீன். 2 மீனை எப்பவுமே பிடிச்சி வச்சாச்சு. அதாவது வலை போட்டதுக்கு அப்புறம் மீன் ஏதாவது கிடச்சிச்சின்னா இந்த வீஞ்சி வழியமா, ஏன்னா நிறையா போட்டு பெரிய போட்டுனால வலையை வச்சு கோரி என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு வலையை வச்சு கோரி இந்த வீஞ்சி வழியாக எடுத்து இதை தட்டுவாங்க. அந்த உடனே தண்ணியை அடிச்சுக்கிட்டு ஈஸியான வேலை. மற்ற போட்லேருந்து வட்டாலை இறக்கி ஏற்றணும் அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக கூட இறக்கிக்கலாம் மீனை கழுவிட்டு. அப்படி இல்லைன்னா எடுத்து வட்டாலை கழுவி இதுலேருந்து இறக்கிக்கலாம். மீன் எவ்வளோ பெரிய இது இருக்குன்னு பாருங்க. உள்ள இதுக்கு செப்பரேட்டாக பெரிய ஸ்டோரே இருக்குது. வாங்க அதை பார்க்கலாம். ஓ இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்டோரு. இது வரைக்கும் நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய ஸ்டோர் பார்த்த கிடையாது. இது ஸ்டோரா இல்லாட்டி கப்பல் ரூமான்னு தெரியல. என் வீட்டோட பெருசாக இருக்கு ஸ்டோர். இது வந்து நம்ம வேற சூற மீன் ஏதாவது வந்தால் போட்டுக்கலாம். ஐஸ் எடுத்து போட்டுருவாங்க. பலவனா இருக்குது, இதை எடுத்து போட்டு இது பண்ணிடுவாங்க. வேற அதுபடி முண்டகன மீன் அயில ஏதாவது வந்துச்சுன்னா இதை கடை தண்ணி உப்பு தண்ணி அடித்து அதுக்கு மேலே ஐஸ் போட்டு, அதாவது மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி பண்ணுற நேரம். அதனால் பார்த்து கட்டிருக்காரு ஒவ்வொன்றையுமே. இந்த ஸ்ட்ராங் வந்து அவர் தான் ஓனர். ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்படின்னா பார்த்து ஒவ்வொரு ஊரில் என்னென்ன மெத்தட் உண்டுமோ அதில் எது பெஸ்ட்டோ அந்த பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய ஸ்டோர் நான் இது வரைக்கும் எங்கே போயுமே பார்த்தே கிடையாது. அதுவும் இந்த பர்சனிங் போட்டில் இவ்வளோ பெரிய ஸ்டோரா. இது மீனுக்கு, இது ஐஸுக்கு. பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய ஸ்டோரு. வா மக்களே, இப்போது எது மேலே சாஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் வந்து கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ரூபா ஒருத்தில் ஒரு பொருள் மேலே. இது இல்லை நம்ம பாதி பேர் சாஞ்சிட வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், ஹைட்ராலிக் வீஞ்சி. இந்த வீஞ்சி எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் எப்படி இருந்திருக்கும். ஆனால் நான் பார்த்து இது ஃபஸ்ட்டு. 7.5 லட்ச ரூபாய்க்கு பவுண்டக்கா இலோ போட்டிலோட பார்த்த கிடையாது. முறையாக நம்ம வைக்கிறது 1.5 லட்ச ரூபாய்க்கு பவுண்டக்கா வச்சுருக்கோம். நம்ம இலோ போட்டில் பார்த்தது 7.5 லட்ச ரூபாய்க்கு பவுண்டக்கா. நேற்று அவர் சொல்கிறாரோ அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஆடி போயிட்டேன். இந்த அளவுக்கு ஒருத்தனை ப்ராடக்ட் எதுக்குன்னா, இது வந்து எத்தனை கிலோ வெயிட் வந்தாலும் அசால்ட்டாக இழுத்து போட்டுரும். இந்த ஏன்னா இந்த இதே வந்து கிட்டத்தட்ட 10 டன்னுக்கு மேலே இருக்கும் இந்த வலையை. அதெல்லாம் அசால்ட்டாக இழுக்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு 2 யானை 3 யானை சமமான ஒருத்தர் கண்டிப்பாக தேவை. நம்ம கண்டிப்பாக முடியாது நம்மளால். அதனால் வந்து இந்த மாதிரி வீஞ்சலாக இருந்தால் தான் செட் ஆகும். இவன் அதான் சொன்னோம்ல ஸ்டார்டிங்கே, இவன் இல்லை நம்ம சாஞ்சிட்டோம், அதே தான் கணக்கு. அப்படிதானா? இவன் இல்லாட்டி நம்மளால் முடியுமா? கையால் இழுக்கிறது வந்து கண்டிப்பாக முடியாத ஒன்று. முடியாதுன்னு இல்லை, முடியும். ஆனால் இவ்வளோ ஸ்பீடாக இருக்க முடியாது. இந்த போட்டு வந்து சுற்றி விட்டுட்டு எந்த அளவுக்கு வந்து அந்த கீழே ரோப்பை இழுத்து மேலே கொண்டு வரோமோ அந்த மடவலையை, அதுக்கு அந்த அளவுக்கு தான் மீன் நிற்கும். அதனால் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இது பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு மனுஷன் கையால் இழுத்து வந்து கண்டிப்பாக இருக்குன்னா 100க்கு 80% வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மாதிரி மிஷின் இருந்தால் தான் கரெக்டாக முடியும். நீ அடுத்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயத்த நான் காட்ட போகிறேன். வாங்க முக்கியமான விஷயம் சொன்னது இதுதான். ஏன்னா வெறும் போட்டை மட்டும் வச்சுமே தொழில் பார்க்க முடியாது. முக்கியமான தேவை இந்த வலை. தூண்டை போட்டில் தூண்டல், வலை போட்டில் இந்த பர்சனிங் போட்டு இந்த வலை மட்டும் தான். ஏன்னா என்ன பாருங்க, ஒவ்வொன்றுமே 5-5 கிலோ வரும்னு நினைக்க. இது எதனாலனா அந்த வலை வந்து மேந்து கிடக்கும். அதை தாத்தி இப்படி கீழோடு சுருக்கிறதுக்கு தான் இந்த குண்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இது அதோட குதிரை. அப்படிதானா? குதிரை வாள். இந்த குதிரை இதோட குதிரை வாள். சின்ன சைஸு மீன், அதாவது சாலை, சூடை, நெத்தலி, வேறு அயலை, இந்த மாதிரி மீனுக்கெலாம் வந்து இந்த வலை அடிப்பாங்க. அது போக பெரிய வஞ்சரம், சூறை, பெரிய சூறை, வேறு பாறை, மற்ற அந்த பெரிய சைஸ் மீனுக்கெலாம் வந்து அந்த வலை 80. சரி, இந்த 2 வலை இல்லாட்டி தொழில் பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய போட்டில் 2, நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி போன போட்டில் வந்து 1 சைடு, அதாவது 1 சைடு மட்டும் வலை இருந்து பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு வலை மட்டும் தான் கொண்டு போக முடியும். இது வந்து அப்படி கிடையாது. நம்ம எந்த மீன், சின்ன மீன் பார்த்தா சின்ன மீன் வச்சு அடிச்சிக்கலாம், பெரிய மீன் பார்த்தா பெரிய வலை அடிச்சிக்கலாம். இப்போ சப்போஸ் சின்ன வலை கொண்டு வந்து பெரிய மீன் வந்துச்சுங்களேன் அடிக்கலாம். ஆனால் சொல்ல முடியாது 100% வந்து மீன் நிற்குமான்னு கேட்டால் கம்மி தான், நம்ம லக்கப்படி. ஆனால் அது வந்து சின்ன மீன் இருந்தால் சின்ன மீன் அதில் நிற்காது, எல்லாம் ஓடிடும் வீட்டுக்கு.
கண்டுபிடிச்சி அவன் வீட்டுக்கு ஓடிடுவான். அதனால் வந்து ரெண்டுமே இருக்குது, தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மீன் பிடிச்சிக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான இடம் காட்டி தரேன் வாங்க. இவர் பாத்ரூம் மனுஷன் எதுக்கிட்டலாம் தூங்கலாம். இங்கே பாருங்க, பாத்ரூம்டே மூஞ்ச மூட்டு தூங்கிட்டாரு. எடுக்கீங்களா பாருங்க. இது வந்து இந்த போட்டில் ரொம்ப முக்கியமான ஏரியா. எதுனால சொன்னோம்னா மனுஷன் சாப்பிடாம கூட இருந்துக்கலாம், சாப்பிட்ட பிறகு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த இடம் வேணும். இதனால வந்து பல இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னன்னா பாத்ரூமுக்கு நேரம் தண்ணியில் உள்றது, ஒரு சில நேரங்க வந்து எப்பா எப்பா பாருங்க, இதான் பாத்ரூம். இது இல்லாதனால நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. என்னெல்லாம் சொல்ல போனால் இப்போ இடையில கூட அண்ணன் ரீசெண்டாக வீடியோ போட்டிருந்தாங்க. ஒரு வீடியோ ஒன்றுக்கு இருக்க போன ஒரு ஆள் ஒன்றுக்கு இருந்து திரும்புகிற நேரம் வந்து போட்டு தூக்கி போட்டாலும் தண்ணியில் விழுந்துட்டார். கிட்டத்தட்ட 2 நாளுக்கு அப்புறம் கிடச்சிருக்காரு. அவர் கிடச்சிட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அதே போல் கிடைக்காம எத்தனை மக்களும் இருக்காங்க இந்த மாதிரி போய். அதனால் இப்போ வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக பாத்ரூம் இருந்தால் மட்டும்தான் போட்டுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதனால வந்து இப்போ வந்து பாத்ரூம்லாம் எல்லா போட்லேயும் வந்து லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும்னா போட் வைக்கணும்னா கண்டிப்பாக பாத்ரூம் வச்சு தான் ஆகணும். போட் இருக்குன்னா கண்டிப்பாக பாத்ரூம் இருந்தால் தான் அதுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். சரி, இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காம பார்த்துட்டு இன்னும் நிறைய இதை காட்டி வந்துட்டே இருக்கேன். யாரும் ஸ்கிப் மக்களே, நம்ம யாருக்குனே சொல்லியிருந்தோம். அதாவது இது வரைக்கும் போட்டு வீலர்ஸ் பார்த்துருப்போம். இது வெசலோடையும் பயங்கரமாக இருக்குது இந்த வீலர்ஸ். அதுலேருந்து நம்ம ஸ்டீரிங் பிடிக்கிறது வந்து ஒரு தனி பெருமை தான். எப்பா அப்படியே ராஜா பகுத் மாதிரி இருக்குது. இதுல வந்து ஸ்டீரிங் பிடிக்க போச்சுல எல்லா ஸ்பெஷலிஸ்டும் இருக்குது. இங்கே பாருங்க, முன்ன கேமரா நம்ம யாருக்குனே காட்டணும். இந்த கேமரா எல்லாமே இதில் இருக்குது. அது போக வந்து எக்கோ சவுண்டர், இதை வந்து மீன் பார்க்குறது. கீழே வந்து ஒரு கேமரா மாதிரி இருக்கும். அது வழியாக மீன் போச்சுன்னா சின்ன மீனா பெரிய மீன் அது வந்து காட்டிடும். அதுக்கப்புறம் கார்மின் ஜிபிஎஸ் 580, இப்போ இருக்கிற நியூ மாடல் ஜிபிஎஸ் வேறு. இதுக்கு அடுத்து வந்துட்டு 85 வந்துட்டு 585 வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து இது ரேடார், இது வந்து ஏஎஸ் ரேடார். அது போக வந்து இது மேப் ஜிபிஎஸ். முக்கியமான ஒன்று, நம்ம ஏதாவது கரையை தகவல் கொடுக்கணும், நம்ம கம்பெனி போட்டுக்கு வந்து தகவல் கொடுக்கணும்னா வயர்லெஸ். இது மூலியம் வந்து நம்ம காமெடியாகவும் பேசிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச பசங்க கூட பக்கத்து போட்டில் இருந்தால் கலாய்க்கிறது எல்லாமே இது மூலியமாக தான். எப்பா இந்த இடத்துல உண்மையிலே பயங்கரமாக இருக்குண்ணே. நம்ம 2 வீடு கட்டுருவா. அது போக இந்த போட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா ஆபத்து காலங்களில் இப்போ நமக்கு எதுவுமே ஒர்க் ஆகணும் வைங்களேன். சப்போஸ் இந்த வயர்லெஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும் அப்படின்னா இதை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். SOS இதை கிளிக் பண்ணுறனால வந்து நேராக வந்து இங்கே உள்ள ஃபிஷரிஸ், இது நம்மளோட நம்பரு, இங்கே நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோமோ அந்த பொசிஷனோட நம்பர் வந்து இங்கே உள்ள ஃபிஷரிஸுக்கு பேரும். அவங்க இது மூலியமாக நம்மளை கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. நம்ம வந்து நம்மளை கண்டுபிடிச்சி காப்பாற்றிட்டு போவாங்க. இது இருக்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அது வந்து நமக்கு ஒரு இதுதான். அது போக வந்து எந்த போட்லையும் நான் இது வரைக்கும் பார்த்த கிடையாது. நிறைய ஹீட்டு வந்து வந்துச்சுன்னா இது மூலியமாக வந்து எல்லா ஹீட்டுமே வந்து வெளியே போயிடும். இது வச்சு 2 நாள் வச்சுருக்காங்க. நம்ம அண்ணன் செதுக்கி வச்சுருக்காங்க ஒவ்வொரு போட்டையும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்டோரில் இருந்து முன்ன அணியத்துலேருந்து அட்டி வரைக்கும் வந்து ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. நான் கடைசியாக கூட காட்டுறேன். அந்த இந்த போட்டோட ஓனரு, இதோட ஸ்ட்ராங்கு எல்லாமே நம்ம ஜிதினே அவங்களை கடைசியாக காட்டுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்டோரில் இருந்து எல்லாமே ஒவ்வொரு மெத்தடாக செதுக்கி வச்சுருக்காப்புல. இங்கே பாருங்க, இங்கே வந்தால் இதை நம்ம தூங்குற இடம். வீலர்ஸாக பாருங்க எவ்வளோ பெருசு. எப்பா கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் தூங்கலாம் போல, அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. அப்படியே ஏறி படுத்துற வேண்டியதான். எல்லா வேலையும் முடிச்சு வந்த பிறகு இங்கே தூங்குற ஒரு சொர்க்க இது இருக்கே, அதே வேற லெவல் தான். இங்கே பாருங்க எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த போட்டில் கிட்டத்தட்ட 40 பேர்கிட்ட வருவாங்க. 40 பேருமே தூங்குறதுக்கு இங்கே இடம் இருக்கு. அது மட்டும் இல்லை, என்டர்டைன்மெண்ட்டுக்கு டிவி இருக்கு. இங்க பாருங்க, LED டிவி, தேவைக்கு படம் போட்டு பார்த்துக்கலாம், என்ன படம் வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் டவர் கிடைக்காது, நம்ம பென்ட்ரைவில் ஏற்றியும் தான் பார்க்க முடியும். அது போக வெக்க நேரங்களுக்கு ஃபேனு,
சுச்சி இருக்கான்னு தெரியல, கையை சுற்றி விட்டாவது காற்று வச்சுட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இங்கே முக்கியமான ஒன்று என்னன்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், இங்கே தனியாவதுக்கு ஒரு பெரிய கிச்சன் செட்டப்பே வச்சுருக்காங்க. இது வீரஸோட கிச்சன் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, எல்லா சமையலும் முடிஞ்சு வெறும் கண்ணாப்பு மட்டும்தான் இருக்குது. எல்லாரும் சாப்பிட்டாச்சு. நம்ம கொண்டு வர ரேஷன் சாதனம் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். தனியாக கிச்சன் ரூம்னு இங்கே பாருங்க. அப்பா எவ்வளோ சாதனம் வைக்கலாம். கிட்டத்தட்ட சொல்ல போனால் என் வீட்டு கிச்சனோட பெருசாக இருக்கு. அந்த அளவுக்கு பெருசாக இருக்கு. எப்பா அங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய வீலஸ். இந்த வீலஸ் நான் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டேன். இதை பார்க்கறதுக்கு அப்படியே வெசல் மாதிரியே இருக்கு. வெசல் தான் சொல்ல போனா. எப்படி மக்களே, அடுத்து ஒரு பயங்கரமான இடம். எத்தனை லட்சம் ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு ஒத்த எவரும் கிடைக்காது. ஏன்னா பிஷர்மேன் எல்லாருமே இதுல படுத்து தூங்கினு வைங்களேன், அந்த படுக்கை தான். இதுல படுத்து காட்டுற பாருங்க. எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் ஒரு மன நிம்மதியோட வந்து படுத்து அப்படியே தூங்கிட வேண்டியதுதான். வேற லெவலான பஞ்சு மெத்தை. உங்களுக்கு வேணுமா ஆர்டர் பண்ணுங்கள் பிஷர்மேன். இதுதான் கடை போட்டு மக்களே. அதாவது தூங்கி இங்கே தூங்குறது, தூங்கி இருந்துச்சு உடனே வந்து வேலை பார்க்குறது, மடி போய் இப்படிதான் போகும். பின்ன ஒரு வல்லம் கட்டி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மடை வேலை அந்த குண்டை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ வந்து இந்த மேவலையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வலை வந்து தாக்காமல் இருக்கிறது வந்து இந்த போயா, இந்த அடிச்சு கட்டுறதுனால இந்த போயா எவ்வளோ வெயிட் இருந்தாலும் தாராது. அதனால அதாவது அந்த மடவலை வந்து கீழே வந்து இப்படி மொத்தமாக மூடிடும். மேலோடி வந்து மீன் போகாமல் இருக்க வந்து இந்த மொத்த போயா அப்படி வரிசையாக இருக்கும். இந்த இது போயா இல்லைன்னு வைங்களேன், அப்படியே வந்து மீன்லாம் வந்து மேலோடி போயிடும். மீன் வந்து தண்ணி அடி மட்டத்துக்கு கீழே போயிட்டுனா போயாவுக்கு மேலோடி மீன்லாம் போயிடும். அதனால தான் வரிசையாக இந்த போயா கிட்ட இருக்கும். இன்னும் இதை பற்றி நிறையா தெரியும்னா நம்ம இன்னும் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் பாருங்க. நீ அடுத்து இன்ஜினு இதெல்லாம் பற்றி காட்டுறேன். நம்ம இப்போ இன்ஜின் ரூமில் இறங்க போகிறோம். இன்ஜின் ரூமில் இறங்கி எத்தனை ஹெச்பி இன்ஜின் இருக்குது, உள்ள என்னென்ன இருக்குது, அது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே பார்ப்போம். எப்படி அப்போ இங்கே பாருங்க, நம்ம இப்போ இன்ஜின் ரூமில் இறங்கிட்டோம். இன்ஜின் ரூமில் வந்து இது வந்து 612 ஹெச்பி இன்ஜின் பவர், வந்து 612 குதிரை பலன்கள் உள்ள ஒரு இன்ஜின். பெரிய இன்ஜின் தான். இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு இந்த இன்ஜின் கண்டிப்பாக இருந்தாகணும். இங்கே பாருங்க. வா, அது போக வந்து டீசல் டேங்கு 4000 லிட்ரு பிடிக்கிற அளவுக்கு டீசலு. அந்த சைடு வந்து தண்ணி டேங்கு. அது போக பின்னாடியெல்லாம் ஹைட்ராலிக் எல்லாமே அங்கே இருக்குது. இது வந்து ஜென்ரேட்டர். இந்த ஜென்ரேட்டர் எதுக்கு தேவைப்படும்னா, சப்போஸ் ஒருவேளை நைட் டைம் வந்து இன்ஜினை ஆஃப் பண்ணி போட்டு இன்ஜின்லேருந்து ஓடாண்டாம், இன்ஜின் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படி விட்டுக்கிட்டு, மற்றபடி ஜென்ரேட்டர் அடித்து லைட்டு நமக்கு தேவையான லைட்டெல்லாம் இதில் போட்டுவிட வேண்டியதான். பாருங்க, இன்ஜின் ரூம்பே படா சைஸாக இருக்குது. ரொம்ப பெரிய இன்ஜின் ரூம். இன்ஜினை பாருங்க, இன்ஜின் ரூம்பே பெருசு. இந்த இன்ஜின் ரூம்ல முக்கியமான ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம ஊர் போட்டெலாம் வந்து நம்ம ஸ்டோரில் உள்ள மொத்த தண்ணியை வந்து இங்கே வந்து உள்ளே இறங்கிடும். இந்த கல்லில், அதாவது இங்கே இருக்கிற இந்த கல்லில் ஸ்டோரில் உள்ள தண்ணிலாம் வரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஸ்டோரில் வர இதுக்கெலாம் வந்து தனியாக ஆனால் ஒரு பைப் போகுது ப்ளூ கலரில், வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வெளியே போயிடும், ஸ்ட்ரெயிட்டாகவே கடலுக்கு போயிடும். ஸ்டோரோட எல்லா அழுக்கு தண்ணி, அந்த மீன்லேருந்து வர தண்ணிகள், ரத்தம் எல்லாமே வந்து அந்த பைப்லேயே அங்கே போயிடும். எதுவுமே வந்து எந்த கச்சடாதுமே இங்கே வராது. இங்கே வந்து நல்ல தண்ணி மட்டும்தான் இருக்கும். அதான் சொன்னோம்ல, எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப பார்த்து எடுத்து செதுக்கி வச்சு இந்த போட்டை கட்டிருக்காரு ஓனர். வேற லெவல் தான். சரி மக்களே, மேலே போய் பார்ப்போம். எப்படி மக்களே, இந்த போட்டில் எல்லா இது ஸ்பெசிலிட்டிஸும் பார்த்தாச்சு. ஒவ்வொன்றையுமே வந்து இந்த ஓனரு ஸ்ட்ராங் வந்து செதுக்கி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி போட் விளாகு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வரட்டா.